அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் என்ற பகுதியில் பொது தமிழை பற்றிய சில முக்கிய வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். அதுல முதலாவதாக நாம் காண இருக்கின்ற வினா ஒரு பொறுத்துக. சரிங்களா? என்னன்னா நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, பாடலாசிரியர். இப்போ பாத்தீங்கன்னா ஞானம் என்ற நூலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க, சித்தாளு என்ற பாடலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க, நீதி வெண்பா பாடலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க, ஏற்புதிதா பாடலினுடைய ஆசிரியர்கள். இது எல்லாமே பாடல். சரிங்களா? இப்ப இதனுடைய ஆசிரியர்களை நம்ம மேட்ச் பண்ண போறோம். இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நான் போறேன். என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, நீதி வெண்பா என்ற அந்த நூலை இயற்றியவர் காப்பா செய்குதம்பி பாவலர். அதாவது சதாவதானி என்று அழைக்கப்படுபவர். ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் வைத்துக் கொண்டு விடையளிக்கும் அந்த திறமைக்கு பெயர் தான் சதாவதானம்னு சொல்லுவாங்க. 100 சதம்னா 100. சரிங்களா? அந்த வகையில சதாவதானியாக விளங்கியவர் காப்பா செய்குதம்பி பாவலர். அவர் எழுதிய நூல். அப்போ 3க்கு பி எங்க இருக்குன்னு பாருங்க. இதோ இங்க இருக்கு. அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, சித்தாளு என்ற நூலினுடைய என்ற பாடலினுடைய ஆசிரியர் முகமது ரஃபி. சரிங்களா? சித்தாளு இவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ 2க்கு ஏ. ஞானம் என்ற பாடலினுடைய ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். சரிங்களா? அடுத்தது 4க்கு ஏற்புதிதா என்ற பாடலினுடைய ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன். இவர் தான் நேராவே பொறுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வினாக்கள்ல நீங்க வரும்பொழுது ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சதா இருந்தா தான் கரெக்டா மேட்ச் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பாடல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் ஞானம் தி. சோ. வேணுகோபாலன், சித்தாளு முகமது ரஃபி, நீதி வெண்பா காப்பா செய்குதம்பி பாவலர், ஏற்புதிதா என்ற பாடலினுடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். கூப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை என்ன பண்ணுவாங்கன்னா சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா செய்குதம்பி பாவலர். அப்போ இது சரியா எங்க பொருத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏல பொருத்திருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது 2வது வினா, தவறான இணையை கண்டறிக. தவறான ஒரு இணையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆத்ம சிந்தனை என்ற நூலினுடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். இது சரிதான். இவருடைய இன்னொரு தொகுப்பு இருக்குது, அகலிகை அப்படின்ற தொகுப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அகலிகை, ஆத்ம சிந்தனை, இந்த 2 கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் கூப்பாரா என்கின்ற கூப்பா ராஜகோபாலன். கோடைவழல் என்கின்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். இதுவும் சரிதான். சரிங்களா? ஏன்னா இதுவேதான் அவரும் எழுதியிருக்காரு. அதாவது என்னன்னா, தி. சோ. வேணுகோபாலன் தான் கோடைவயல் என்ற நூலை எழுதியிருக்காரு. அப்புறம் மீட்சி விண்ணப்பம் உமா மகேஸ்வரின்னு போட்டிருக்காங்க. சொல்லாத சொல் நாகூர் ரூமி எழுதிய நூல்கள் நமக்கு நினைவு வைக்க வேண்டும். சொல்லாத சொல், நதியின் கால்கள், 7வது சுவை போன்ற நூல்களை எழுதியவர் தான் நாகூர் ரூமி. இப்ப இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மீட்சி விண்ணப்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் உமா மகேஸ்வரன் கொடுத்திருக்காங்க. அது தவறு. தி. சோ. வேணுகோபாலன் தான் இந்த மீட்சி விண்ணப்பம் என்ற இந்த நூலையும் எழுதியிருக்கு. சரிங்களா? மீட்சி விண்ணப்பம், கோடைவியல் ஆகிய இந்த 2 நூல்களுடைய ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன் தான். ஆனா இங்க தவறான இணை உமா மகேஸ்வரி கொடுத்திருக்காங்க. அப்போ இது தவறான இணை. அப்போ உமா மகேஸ்வரி எந்த நூலை எழுதியிருக்காங்கன்னா, நட்சத்திரங்களின் நடுவே என்ற இந்த கவிதை தொகுப்பை நமக்கு அளித்தவர் தான் உமா மகேஸ்வரி. அப்ப தவறான இணை சி. சரிங்களா? அடுத்தது சந்தக்கவிமணி தமிழழகனார் எழுதிய சிற்றிலக்கியங்கள். சந்தக்கவிமணி இது இவருடைய சிறப்பு பெயர். தமிழழகனார் என்றது அவருடைய பெயர். சரிங்களா? இவருக்கு இன்னொரு இயற்பெயர் என்னன்னு சொன்னீங்கன்னா சண்முக சுந்தரம். சந்தக்கவிமணி சண்முக சுந்தரம் ஞாபகம் வச்சுங்க. இவர் எழுதிய சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் 12.
12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார். யாருன்னு சொன்னீங்கன்னா சந்த கவிமணி தமிழழகனார். சரிங்களா? அடுத்தது அதிவீரராம பாண்டியன் எழுதாத நூல்னு ஒண்ணு கேட்டிருக்கோம். அதிவீரராம பாண்டியன் எழுதாத நூல். இந்த அதிவீரராம பாண்டியன் என்பதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறது. சீவளமாறன், பிள்ளை பாண்டியன், இந்த பெயர்களுக்கெல்லாம் உரியவர் தான் அதிவீரராம பாண்டியன். இவர் கொற்கை பகுதியினுடைய அரசர். அவர் எழுதிய நூல்கள் நைடதம், இது கரெக்டுங்க. வாயு சம்கிதை, இதுவும் கரெக்ட். திருக்கருவை அந்தாதி, இதுவும் அவர் எழுதணும் தான். அது இல்லாம கூர்ம புராணம், லிங்க புராணம், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நருந்தொகை என்ற நூல்களை எழுதியவர் தான் அதிவீரராம பாண்டியர். இப்ப இது மூணுமே ரைட்டு. இப்ப வேதாரண்ய புராணம் தான் இவர் எழுதாத நூல். அப்போ இந்த வேதாரண்ய புராணத்தை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பரஞ்சோதி. அதாவது பரஞ்சோதி முனிவர் உங்களுக்கு தெரியும். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். மதுரை 18 என்ற நூலை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அதே சமயத்துல வேதாரண்ய புராணம் என்ற நூலை எழுதியவரும் அவர்தான். அப்போ இவர் எழுதாத நூல்னு பாத்தீங்கன்னா வேதாரண்ய புராணம். சரிங்களா? அடுத்தது சரியான இணையை காண்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ். இந்த உலகம் ஊழ் ஊழி அப்படின்னு சொன்னா காலம் யுகம்னு சொல்லலாம். அப்படி காலங்கள் மாறி 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 இந்த உலகம் உருவாயிச்சு. நெருப்பு கோலத்திலிருந்து வெயில், மழை, புயல் போன்றதெல்லாம் தொடர்ந்து வந்ததுனால தான் அந்த உலகம் உருவாச்சு என்ற அறிவியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் பரிபாடல். இது கரெக்ட் தான். இந்த பாடல் வரியை எழுதியவர் பாத்தீங்கன்னா கீரந்தையார். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 5ஆம் திருமொழியாக விளங்கக்கூடியது 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியாக விளங்கக்கூடியது பெருமாள் திருமொழி. இதுவும் கரெக்ட். எழுதியவர் குலசேகர ஆழ்வார். சரிங்களா? கபிலருடைய நண்பர் குலேச பாண்டியன் கொடுத்திருக்காங்க. தப்பு. யாருன்னு சொன்னா இடைக்காடன் என்ற புலவன். திருவிளையாடல் புராணத்துல வருது. இந்த இடைக்காடனார் இருக்கார் இல்லையா, இவர் தான் பாத்தீங்கன்னா கபிலருடைய நண்பர். குலேச பாண்டியர் என்பவர் பாண்டிய நாட்டினுடைய அரசர். நட்சத்திரங்களின் நடுவே என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா நாகூர் ரூமின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. யாருன்னு சொன்னீங்கன்னா உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. சரியான இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 1 ரைட்டு 2 ரைட்டு, 3 தப்பு 4 தப்பு. அப்ப 1 மற்றும் 2 தான் சரியான இணை, 3 4 தவறு. ஏன்னா கபிலருடைய நண்பர் இடைக்காடனார். நட்சத்திரங்களின் நடுவே என்ற நூல் உமா மகேஸ்வரியால் எழுதப்பட்டது. சரிங்களா? அடுத்தது காப்ப செய்குதம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைந்துள்ள இடம். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இடலாக்குடி. இது டைரக்ட் கொஸ்டின். இந்த அல்லூர் என்றது பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. திருச்சி பக்கத்துல பாவாணர் நூலகம், திருவள்ளுவர் தவச்சாலை, திருவள்ளுவர் தவச்சாலை. இத ரா இளங்குமரனார், தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க அமைச்சிருப்பாரு அல்லூர்ல. அப்ப இது கிடையாது. செய்குதம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் இடலாக்குடி தான். சரிங்களா? இங்க மணிமண்டபம் மட்டும் இல்ல, இவர் நேம்ல ஒரு பள்ளியும் இருக்கிறது. சரிங்களா? இது ரெண்டுமே தவறு. அல்லூரும் தவறு. இப்ப அல்லூர்ல என்ன ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னா பாவாணர் நூலகமும் திருவள்ளுவர் தவச்சாலையும் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் அங்க அமைத்திருக்கிறார். சரிங்களா? அடுத்தது சரியான இணையை காண்க. இங்கேயும் ஒரு சரியான இணையை கொடுத்திருக்காங்க. நொடை அப்படின்னா விலை. இது கரெக்ட். சிலப்பதிகாரத்துல வரும். நொடை என்றால் விலை. ஓசுனர் எண்ணெய் விற்போர். எண்ணெய் விற்கிறவங்களுக்கு பேர் தான் ஓசுனர். இது எப்படி நாம வச்சுக்கணும்னா எண்ணெய் என்ன ஆகும்னா ஒழுகும். லீக் ஆகும்னு சொல்றேன் இல்லையா, எண்ணெய் ஒழுகும். அப்போ ஒழுகும் ஓசுனர். அந்த ஓ மோனையை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க. வெறுக்கை அப்படின்னு சொன்னா செல்வம். வெறுக்கை வெறுங்கைன்னு நாம வச்சுங்க. வெறுங்கைன்னா செல்வம் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நாம வச்சுங்க. வெறுங்கை செல்வம். கரெக்ட். இதுவும் கரெக்ட். தூசுக்கு பவளத்தை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் தவறான இணை. ஏன்னா தூசுன்னா பட்டு,
பவளத்துக்கு துகிர் சொல்லுவாங்க. தூசு பட்டு துகிர்னா பவளம்னு சொல்லுவாங்க. அப்போ 3மே ரைட்டு, 4 தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி சரி. சரிங்களா? அடுத்தது, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் எல்லாரையும் ஒற்றுமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது, இதுவும் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க, கொஞ்சம் இலக்கண பகுதி. இங்க பாருங்க, மணியடி இப்ப கொடுத்துருக்காங்க. மெய்முன் உயிர், மெய்முன் மெய், உயிர்முன் உயிர், உயிர்முன் மெய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிலைமொழி வருமொழின்னு இருக்கு. நிலைமொழி வருமொழின்னு இருக்கு. நிலைமொழி வருமொழி. சரிங்களா? இப்போ நிலையாக இருக்கக்கூடியது இப்ப மணின்னு வச்சுங்க. இங்க மணின்னு இருக்கு, இது வந்து அடி. இங்க உயிர் எழுத்து இருக்கு. இங்க மணியை பிரிங்க, இன்னு கூட்டல் இ. இது உயிர், இதுவும் உயிர். அப்ப 2 உயிருமே சேர்க்க முடியாது. அதுக்கு ஒரு இணைப்பதற்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. அதுதான் உடம்படுமை. ஈயும் இவ்வும் வரும். ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி ஒவ்வும் என்று நன்னூல் பாடல் சொல்லுது. அப்ப அங்க யா வரும். என்ன கேட்டீங்கன்னா ஈ வந்திருக்கு. அப்ப யா வரும், மணி எடின்னு ஆகும். அப்போ நிலைமொழியில உயிரெழுத்து இருக்குங்க, வருமொழியிலும் உயிரெழுத்து இருக்குதுங்க. அப்ப இது என்னது? உயிர் முன் உயிர். இதுதான் வரும். இந்த லாஸ்டையும் செக் பண்ணுங்க. பனிக்காற்று, இங்க பாருங்க, பனிக்காற்று. நீ பாருங்க, இன்னு கூட்டல் இந்த இதை எடுத்துங்க, இன்னு கூட்டல் இ பிளஸ் காற்று, இக்கு கூட்டல் ஆ கா. இப்ப இங்க மெய் வருது, இங்க உயிர் எழுத்து. அப்ப உயிர் முன் மெய், உயிர் முன் மெய். சி டி எங்க இருக்கு பாருங்க, சி டி இங்க இருக்கு. சரிங்களா? ஆள் இலை, ஆள் இலைய பிரிங்க, ஆள் கூட்டல் இலை. அப்போ இங்க மெய் எழுத்து, இங்க உயிர் எழுத்து வருது. அப்போ மெய் முன் உயிர் இங்க அப்படியே மாறும். மெய் முன் உயிர், மெய் முன் உயிர் எங்க இருக்கும்? ஏவுல இருக்கு. சி டி ஏ, இதுவும் கரெக்ட். மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, கிளை. இப்ப இங்க இம்மு இருக்கா, இங்க கீழே பிரிங்க, இக்கு கூட்டல் இ. இதுவும் மெய், இது மெய். அப்போ மெய் முன் மெய் இதோ இருக்கு பாருங்க, பி. இப்படிதாங்க நிலைமொழி ஈற்றையும் வருமொழி முதல் எழுத்தையும் வைத்து நம்ம செஞ்ச, அதாவது சரி பார்த்தோம்னா பொருத்தம் கரெக்டாக சரியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சி தான் சரியான விடை. அடுத்தது, இப்பதான் நம்ம சொன்னோம், ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் என்று கூறும் நூல். நம்மளுக்கு இங்க பிரச்சனையே வந்து இங்க வீர சோழியம் கிடையாது, நேமிநாதமும் கிடையாது. இது இலக்கண நூல்கள் தான், பட் இது கிடையாது. தொல்காப்பியமா நன்னூலா? இப்ப இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, தொல்காப்பியம் என்பது நமக்கு ஆதி நூல், இலக்கணத்துல இலக்கண விஷயங்கள் வந்து அதிகம் உள்ள ஒரு நூல். 2வது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மிக பழமையான இலக்கண நூல். இருந்தாலும் அதை முதல் நூலாக கொண்டு வழிநூலாக எழுதப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல். பவனந்தி முனிவர் எழுதியிருப்பாரு. அதிகமாக மேற்கோள் எதுல இருந்து எடுத்திருப்போம்னா நன்னூல்ல இருந்து தான் எடுத்திருப்போம். அப்போ இந்த பாடல் வந்து எங்க வருதுன்னு சொன்னா நன்னூல். ஈ ஐ வழியவும் ஏனை உயிர் வழியவும். இதை எதை பத்தி சொல்லுதுன்னு சொன்னா உடம்படு மெய். உடம்படு மெய். உடம்படு மெய் என்றால் சேராத 2 உயிர்களை சேர்ப்பதற்கு வருகின்ற எழுத்துக்கள் உடம்படு மெய். அதுல ஈ ஈ ஈ இந்த வருமொழி முதலினுடைய இறுதி எழுத்து. இப்ப லைன்னு இருக்குன்னு வச்சுங்களா, மலைன்னு இருக்குன்னு வச்சுங்களா, இல்லு கூட்டல் ஐ. இப்ப இதுதான் இறுதி எழுத்து. அப்ப இந்த இறுதி எழுத்து ஈ ஈ ஐயா இருந்தா ஈ வரும், மீதி எந்த எழுத்து வந்தாலும் இவ்வு வரும். அதுதான் இந்த நூல். சரிங்களா? ரைட். அடுத்தது, தவறான ஒன்றை காண்க. தவறான ஒன்றை காண்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல், சிலப்பதிகாரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுங்களா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல். அந்த தென்றல் காற்று வாசனை வீசும். அந்த தென்றல் காற்றின் வாசனைக்கு வண்டு பின்னாடியே போகும். அதுபோல மாதவியின் ஆடல் திறனால் கோவலன் பின்னோக்கியே சென்றான். அதாவது அவள் பின்னாடியே போனான். அதை ஓமையாக எடுத்துக்கொண்டு இந்த பாடல் வரைய ஞாபகம் வச்சுக்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். அப்ப தென்றல் என்றது மாதவின்னு வச்சுங்க, இல்ல கண்ணகின்னு கூட வச்சுங்க. அப்ப 2 பேருக்கு முன்னாடி போற அந்த வண்டு எதுன்னு சொன்னா கோவலன். அப்ப இந்த கண்ணகி, கோவலன், மாதவி இந்த கதை எங்க வருதுன்னா சிலப்பதிகாரத்துல வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது சரி. அடுத்தது, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி.
நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டினா கடல்ல ஓட்டும். கடல் வந்து நம்ம புறத்தே இருக்கக்கூடிய ஒரு இது. அப்ப புறணான்னு வருது அப்படி நாம வச்சுங்க. புறம் கடல், முன்னீர்னா கடலுங்க, நாவாய்னா படகு அல்லது கப்பல். படகு என்பதை விட கப்பல் கரெக்டா இருக்கும். அடுத்தது நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும். அதாவது நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும், இது பத்மகிரிநாத தென்றல் விடுத்தோது. இது சரி, சரிங்களா? இதுல தவறான ஒண்ணு எதுன்னு கேட்டா வலிமிகின் வலி இல்லை அப்படி சொல்லுகின்ற நூல் குறுந்தொகைன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறான இணை. புறநானூறு என்பது சரி. வலின்னா காற்று, நம்ம புறத்தை வீசுவது காற்று அப்படின்னா வச்சுங்க. அப்ப புறநானூறுன்னு வந்துருக்குன்னா இங்க குறுந்தொகைன்னு கொடுத்திருக்காங்க. ஆகவே இது தவறான இணை. அப்போ சி தவறான இணை. சரிங்களா? அடுத்தது ஒரு மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். அதை பத்தி ஒரு சொற்றொடர். சொற்றொடர்ன்றதை விட கூற்று. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவரு. இது வாட் இஸ் வாட், யார் சொன்னாங்க அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஜியு போப்பும் ஒரு தமிழறிஞர் தான், கிவா ஜெகநாதன் தமிழறிஞர், மனைவி முஸ்தபா தமிழறிஞர், மூக்கு ஜெகநாதரும் ஒரு தமிழறிஞர் தான். இருந்தாலும் இதை சொன்னவர் யாருன்னு சொன்னா மனைவி முஸ்தபா. மனைவி முஸ்தபா இவர் தான் வந்து ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்ற கூற்ற சொன்னவர். அடுத்தது அரசவையில் கவிதை எழுதி பாரதியார் என்ற பட்டத்தை, அதாவது பாரதி என்ற பட்டத்தை பாரதியார் பெற்ற வயது 11 வயதுல பெற்றார். 11 வயதுல பெற்றார். சரிங்களா? இப்ப என்ன விஷயம்னா, அந்த வயது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். என்னன்னா 10 வயதுல வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகள் ராமலிங்கரை சொற்பொழிவாற்றும் திறனை பெற்றார் 10 வயசுல. 16 வயதுல அலெக்சாண்டர் இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தையின் போர் படையில தளபதியாக பதவியேற்றார் 16 வயசுல. 17 வயசுல கலிலியோ தனி ஊசல், அதாவது இந்த பைசா நகரத்தினுடைய சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இந்த தனி ஊசல் பற்றிய ஆய்வை மேற்கொள்ளும் போது கலிலியோக்கு வயது 17. 15 வயசுல விக்டர் ஹியூகோ என்ற கவிஞர் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தன்னுடைய அதாவது கவிதையை எழுதி அனுப்புறார் 15 வயது. அப்போ இந்த வயது வந்து சிறு வயதிலே சாதித்தவர்கள் பட்டியல்ல பாரதியாரும் வந்துடுறாரு. சரிங்களா? அடுத்தது வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு வினா. என்ன விஷயம் சொன்னா, ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூல், ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரை. இத ஹிந்தியில எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சாங்கிருத்யாலயன். சரிங்களா? இந்த ஹிஜ்ராபாக்ன்றது ஒரு சிறை. இந்த சிறையில் இருந்துதான் இவர் இதை எழுதுறாரு. சரிங்களா? இந்த சிறையில இருந்துதான் இதை என்ன பண்றாருங்க எழுதுறாரு. 1942 நினைக்கிறேன், 1942. சரிங்களா? இதை தமிழில் மொழிபெயர்த்தவர், இப்ப இந்தியில எழுதிட்டாங்க இல்லையா, இதை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தான் கணமுத்தையா. கணமுத்தையன்ற தமிழ்ல வெளியிட்டார். அப்ப ஹிஜ்ராபாத் சிறையில் இருந்து ராகுல் சாங்கிருத்யாலயன் எழுதிய நூல் தான் கங்கையில இருந்து வாழ்காவில் இருந்து கங்கை வரை. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. இது ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கின்ற நூலாக இன்று வரை இருந்து வருகிறது. சரிங்களா? அடுத்தது மாபோசி, அதாவது சிலம்பு செல்வர். இவர் செல்கின்ற மேடைகள் எல்லாம் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லுபவர். தமிழ்நாடு ஒற்றுமை அடைய வேண்டுமானால், தமிழன் என்ற இனத்தை ஒன்றுபடுத்த வேண்டுமானால் அது சிலப்பதிகாரத்தை மேற்கோளாக காட்டி பேசுபவர் தான் இந்த சிலம்பு செல்வர் என்கின்ற மாப்போ சிவஞானம். அவர்கள் தொடங்கிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்கிறாங்க, தமிழரசு கழகம் என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? இது வாட் இஸ் வாட், அவர் என்ன பண்ணாருன்றத தெரிஞ்சுங்க. மாப்போசி திருத்தணியும் சென்னையும் இன்று தமிழகத்தினோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே இவர்தான். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சென்னையை பெறுவதற்கு முழக்கமிட்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா மாப்போ சிவஞானம். மிகச்சிறந்த
தமிழின போராளி, கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய கேரளத்தை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த பல பகுதிகள் இணைவதற்கும், ஆந்திராவில் இருந்த அந்த திருத்தணி பகுதிகள் இணைவதற்கும், ஆந்திரா எடுத்துக்கொண்டு சென்ற சென்னையை தமிழகத்தோடு இணைப்பதற்கு மிகப்பெரிய பங்கு வகித்தவரும் யாருன்னு சொன்னீங்கன்னா மாப்போசி. சரிங்களா? அவர் உருவாக்கிய கழகம் தான் தமிழரசு கழகம். இந்த கழகம் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அடுத்து பாருங்க, அவரை பற்றிய ஒரு விஷயம் வருது. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழ் போராட்ட வீரரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இது அப்படியே கொஸ்டினை மாத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மா.பொ. சிவஞானம், இவர் தான். அப்போ இவர் எழுதிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப பிசிராந்தியார் சொல்லியிருக்காங்க இது தப்பு, ஏன்னா பாரதிதாசன் எழுதிய நூல், நாடக நூல். பாரதிதாசன் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தான் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பிசிராந்தியார். வேரில் பழுத்த கிடையாது. சரிங்களா? அடுத்தது எனது போராட்டம், இது மாப்போசி எழுதிய நூல் தான், ஆனா சாகித்ய அகாதமி விருது வாங்கல. சரிங்களா? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இதுதாங்க மாப்போசி எழுதி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். அப்போ மாப்போசி எழுதி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூலாக திகழ்வது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அப்போ இதுதான் சரியான விடை. எனது போராட்டம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹிட்லருடைய நூல் மெயின் கேம்ப் அல்லது எனது போராட்டம், அதே பேர்ல மாப்போசியும் எழுதியிருக்காரு எனது போராட்டம்ன்றது. ஆனா அது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கல. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நீதி வெண்பா என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா தி.சோ. வேணுகோபாலன். சரிங்களா? இல்ல இந்த பொறுத்துக்கல நீதி வெண்பா என்ற நூலினுடைய ஆசிரியர் க.ப. செய்குதம்பி பாவலர். இவர் தான் சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கு விடையடிக்கக்கூடிய ஒரு திறன் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதாவதானி என்ற பட்டத்தை வாங்கியவர், சென்னை விக்டோரியா அரங்கில் வாங்கியவர் தான் க.ப. செய்குதம்பி பாவலர். இவர் எழுதிய நூல் தான் நீதி வெண்பா. சரிங்களா? திருவிளையாடல் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். நேராவே பொறுத்திருக்காங்க. 1க்கு டி, 2க்கு பி, நேராவே பொறுத்திருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். டைரக்டா புரிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் சரி. ஏர் புதிதா என்ற பாடலின் ஆசிரியர் கு.ப. ராஜகோபாலன். அப்போ 4க்கு ஏ தான் சரியான விடை. நீதி வெண்பா க.ப. செய்குதம்பி பாவலர், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், ஞானம் தி.சோ. வேணுகோபாலன், ஏர் புதிதா கு.ப. ராஜகோபாலன். பொறுத்துக்க 4 மாறிதான் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஒரு சிலது வந்து என்ன பண்ணாலும் நேரடியாக பொறுத்திருப்பாங்க. அதனால நீங்க குழம்ப கூடாது. நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் தான் இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது டி. ஜானகிராமன் அவர்களின் பயண அனுபவ நூல்களுள் அல்லாத ஒன்று. கொஸ்டின் வந்து ஆப்போசிட், இன்டைரக்ட் கொஸ்டின், அதான் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்ப உதயசூரியன் இவருடைய பயண நூல் தான். இது வந்து என்ன பயணம்னு சொன்னா தன்னுடைய ஜப்பான் நாட்டு பயண அனுபவங்களை இந்த உதயசூரியன் என்ற டைட்டில் எழுதியிருப்பாரு. யாருன்னு சொன்னீங்கன்னா தி. ஜானகிராமன். இவர் வந்து தஞ்சை எழுத்தாளர், தஞ்சை மண் வாசனை வீசக்கூடிய எழுத்தாளர். இவருடைய புகழ்பெற்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா சிவப்பு ரிக்ஷா. இவர் வந்து இசைஞானம் மிக்கவர். சரிங்களா? செய்தி என்ற சிறுகதையினுடைய ஆசிரியரும் இவர் தான், தி. ஜானகிராமன். சரிங்களா? கலைக்கடலும் கருங்கடலும் இதுவும் அவருடைய பயண அனுபவ நூல் தான். இது என்ன நூல்னு சொன்னா செக்கோஸ்லோவாக்கியா இந்த நாட்டினுடைய அனுபவத்தை இவர் கலைக்கடலும் கருங்கடலும் என்ற டைட்டில் எழுதியிருப்பாரு. நடந்தாய் வாழி காவிரி, இது வந்து காவிரி ஆறை பத்தி பயணப்பட்டு எழுதியிருப்பாரு. அப்ப இது 3மே பயண அனுபவ நூல்கள் தான். சரிதான் எல்லாமே. இதுல அல்லாத நூல்கள் கேட்டிருக்காங்க. வருவாய் வைகை மகளே, இந்த மாதிரி நூல் அவர் எழுதவே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் முதல் அதிகாரம் குறிப்பறிதல். இதை அடிக்கடி படிச்சிருக்கோம். இந்த குறிப்பறிதல் என்ற அதிகாரம் திருக்குறள்ல 2 முறை வருது ஒரே பெயர்ல. சரிங்களா? வெவ்வேறு இடங்களில் வருகிறது. அப்போ
சரியான ஒரு விடை ஆப்ஷன் டி. அடுத்தது பொறுத்துக்க ஒண்ணு கேட்டிருக்காங்க. புதிய நம்பிக்கை என்ற ஒரு சிறுகதை, பாய்ச்சல் என்பது சிறுகதை, ஒருவன் இருக்கிறான் சிறுகதை, புதிய உரைநடை என்பது ஒரு கட்டுரை. சரிங்களா? இப்போ புதிய நம்பிக்கை என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா வே. குணசேகரன். சரிங்களா? இவர் சிறுகதைன்றதை விட ஒரு புதினத்தினுடைய சுருக்கப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். வே. குணசேகரன். சரிங்களா? அடுத்தது பாய்ச்சல். பாய்ச்சல் கந்தசாமின்னு ஞாபகம் வச்சுங்க. பாய்ச்சல் கந்தசாமி இவர் தான் எழுதியிருக்கிறாரு பாய்ச்சல் என்ற சிறுகதைக்கு. ஒருவன் இருக்கிறான் இதை எழுதினவர் கரிசல் இலக்கிய எழுத்தாளர். கரிசல் எழுத்தாளர்ல மூத்தவர்னு சொல்லலாம் அழகிரிசாமி. சரிங்களா? அப்போ புதிய நம்பிக்கை ஒண்ணுக்கு சி. சரிங்களா? பாய்ச்சலுக்கு கந்தசாமி, ஒருவன் இருக்கிறான் டி. கு. அழகிரிசாமி, புதிய உரைநடையை மா. ராமலிங்கம் என்பவர் எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ புதிய நம்பிக்கையை வே. குணசேகரன் என்பவரும், பாய்ச்சல் என்பதை சா. கந்தசாமி என்பவரும், ஒருவன் இருக்கிறான் கு. அழகிரிசாமி என்பவரும் எழுதியிருப்பாரு. இந்த புதிய உரைநடை என்ற நூலினுடைய ஆசிரியர் மா. ராமலிங்கம். சரிங்களா? மா. ராமலிங்கம் இவரை எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. எழில் முதல்வன் அப்படின்ற பேர்ல எழுதியிருப்பாரு. எழில் முதல்வன். சரிங்களா? இதுதான் ஞாபகம் வச்சுங்க. இந்த குணசேகரன் பாத்தீங்கன்னா கமலாலயன் அப்படின்ற பேர்ல எழுதியிருப்பாரு. இந்த குணசேகரன் கமலாலயன், ராமலிங்கம் பாத்தீங்கன்னா எழில் முதல்வன் என்று அழைக்கப்படுவார். சரிங்களா?